வணக்கம். நான் தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்று தமிழ்நாடு முழுசும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயி உற்பத்தி பாதிப்பு, வறட்சி பாதிப்புக்கான நிவாரணம் வேண்டி இன்றைக்கி மனு கொடுக்குறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநராக திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் சிவகங்கை, காரைக்குடி அனைத்து பகுதிகளும் சார்ந்த விவசாயிகள் இன்று மனு கொடுத்து நிவாரணம் கேட்டுள்ளோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் முட்டை வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் இளம்புழுக்கள் வீரியம் சார்ந்த குறைபாட்டாலும் மேலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் வெப்பத்தி காரணமாகவும் உற்பத்தி பாதிப்பு அதிக அளவில் இருக்குது. இதுக்கு தமிழக அரசிடம் நிவாரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மனு கொடுக்குறோம். மேலும் துறை அறிமுகப்படுத்தியுள்ள காப்பீடு திட்டத்தில் முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் உள்ளது. கடந்த காலத்தில் 179 ரூபாய்க்கு பிரீமியம் தொகை கட்டியுமே அதே இழப்பீடு தொகை இந்த ஆண்டு பிரீமியம் தொகை 800 ரூபா செலுத்தியுமே அதே பிரீமியம் அதிக செலுத்தியுமே இழப்பீடு குறைஞ்ச அளவு தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு தொகை முழு அளவிலும் கிடைக்கலைங்க. இதில் உள்ள குறைபாட்டை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்து பட்டு வளர்ப்பு தொழிலை மேல்நடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு. நிவாரணத் தொகை எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நிவாரணத் தொகை ஒரு முட்டை தொகைக்கு 400 வீதமும், வறட்சி 4 மாதங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 வீதம், 4 மாதங்களுக்கு 40,000. பேர் போட்டு பேர் மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ், தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கம். சரியாக இல்லைங்க கவர்மெண்ட்